குட்டி ஸ்டோரி. கிறிஸ்துமஸ் பரிசு. ஒரு கிறிஸ்துமஸ் விடுமுறை அன்னைக்கு தாமஸ் நல்லா தூங்கிட்டு இருந்தான். அப்ப ஜன்னல் கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அவனுக்கு. முழிச்சு பார்த்த தாமஸுக்கு ஒரே ஆச்சரியம். அங்க அவன மாதிரியே ஒரு தேவதூதன் போல ஒரு பையன் நின்றுகிட்டு இருந்தான். நான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் பரிசு கொடுக்க வந்திருக்கேன். என் கூட வந்து வழிகாட்டி எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டான் அந்த மந்திர பையன். அங்க அந்த மந்திர பையன் ஒரு வண்டி நிறைய பரிசு பொருள் வச்சுக்கிட்டு நின்னான். தாமஸை பார்த்ததும் பின்னாடி வந்து அந்த வண்டியை தள்ள சொன்னான். உடனே தாமஸோ வண்டியை ரொம்ப கஷ்டப்பட தள்ள ஆரம்பிச்சான். அப்பதான் அந்த மந்திர பையன் கேட்டான், உங்க தெருவுல யார் யாருக்கு என்னென்னலாம் பரிசு கொடுக்கலாம்னு. அப்ப தாமஸ் சொன்னான், இங்க ஒரு மாமா இருக்காரு, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறவரு, அவருக்கு நிறைய பழங்களை பரிசா கொடுக்கலான்னு சொன்னான். உடனே ஒரு கூட நிறைய பழங்களை எடுத்து கொடுத்து நீயே கொண்டு போய் அவர் வீட்டு முன்னாடி வச்சுட்டு வான்னு சொன்னான் அந்த மந்திர பையன். தாமஸும் அந்த பழக்கூடையை எடுத்துக்கிட்டு அந்த மாமா வீட்டு முன்னாடி போய் வச்சுட்டு வந்தான். அடுத்ததா இங்க ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு சொந்தக்காரங்களே இல்ல, அதனால மருந்துகளும் கொஞ்சம் சாப்பிட்ற பொருளும் கொடுக்கலான்னு சொன்னான். உடனே அந்த மந்திர பையனும் ஒரு கூடையில அவன் கேட்டதெல்லாம் எடுத்து வச்சான். மறுநாள் காலையில எந்திரிச்ச தாமஸ் நேத்து ராத்திரி நடந்ததை அவங்க அம்மா கிட்ட சொன்னான். அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, நம்ம வீட்டு ஜன்னலை தான் திறக்கவே முடியாதே, நீ எப்படி வெளியில போனேன்னு கேட்டாங்க. தாமஸுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. அப்பதான் அவங்க அம்மா சொன்னாங்க, அது உன்னோட கனவா இருக்கலாம், இருந்தாலும் நீ பரிசு கொடுக்கணும்னு விருப்பப்பட்ட எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, அதனாலதான் உன்னோட ஆள் மனசு அவங்களுக்கு பரிசு கொடுக்கற மாதிரி கனவுல வந்திருக்கு. அதனால நீ கொடுக்கணும்னு விருப்பப்பட்ட எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன், நீ கொண்டு போய் நிஜமாவே அவங்கள பார்த்து கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமான தாமஸ் கஷ்டப்படுற மாமா வீட்டுக்கு போய் பல கூடைய கொடுத்தான். அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. தாமஸுக்கு ரொம்ப நன்றி சொன்னாரு அந்த மாமா. அடுத்துதான் அந்த பாட்டி வீட்டுக்கு போன தாமஸ் தன்னோட அம்மா கொடுத்து விட்ட பலகாரங்களையும் மருந்து பொருட்களையும் அவங்களுக்கு கொடுத்தான். தனிமையில இருக்கிற அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த தாமஸை அவனோட அம்மாவும் அப்பாவும் மந்திர பையன்னு கூப்பிட்டாங்க. என்னையே மந்திர பையன்னு கூப்பிடுறீங்க கேட்டான் தாமஸ். நீ கனவுல பார்த்த அந்த மந்திர பையன் தான் உன்னோட நல்ல குணங்கள். அந்த குணங்கள் உன்கிட்ட சொல்ல வேண்டியதை எல்லாம் எப்பவும் இந்த மாதிரி கனவு அல்லது நினைப்பு மூலமா சொல்லும். அதனால நீ தான் அந்த மந்திர பையன். நீ தொடர்ந்து நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு வந்தனா உன்னோட குணங்களும் வளரும், நீ தொடர்ந்து நல்லது செய்ய ஆரம்பிச்சிடுவ, அதனால உனக்கு நல்லதே நடக்கும்னு சொன்னாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.